ரசம் சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என் ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னா சாம்பார், காரக்குழம்பு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ். அப்படி இல்லை அவர் எப்பயாச்சும் வீட்டில் இருக்காரு அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷலாக செய்து கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ இன்றைக்கி அவர் லஞ்ச் எடுத்துகிட்டு போகல. அதனால் ரொம்ப சிம்பிளாகவும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ எனக்கு இந்த ரசம் சாதத்துக்கு கூட பருப்பு தனியாக வேக வச்சு அது கூட சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் என்னன்னு பார்த்தோன்னா அப்பளம். ஆனால் இன்றைக்கி அப்பளம் செய்யலை. இதுக்கு அவரைக்காய் பொரியல் தான் செய்திருந்தோம். சின்ன வயசில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 5 வயசு இருக்கும், இல்லைனா 6 வயசு இருக்கும். எங்கள் அம்மா நல்லா சுட சுட ரசம் வச்சு நல்லா சாதம் சூடாக செய்து ஈவினிங் டைமில் எனக்கு நல்லா பிசைஞ்சு அதை ஊட்டி விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் போனதுக்கப்புறமா ரசம் சாதம் அப்படின்னாலே கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சின்ன வயசுலலாம் எது எதெல்லாம் நடந்துச்சு, அதே மாதிரி அம்மா வீட்டிலலாம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் ஸோ அப்போ எதெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் இப்போது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு தோணுது. ஒரு சிலதோட அருமெல்லாம் இப்போ தான் தெரியுது. அப்புறமா இந்த அவரைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இல்லைன்னா உளுந்து பருப்பு இதை இருந்தால் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இந்த காய் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கே பெங்களூரில் இன்னைக்கு மதியம் நல்லா மழை, கிளைமேட் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.